இந்தியா திலகமாக திகழும் தமிழ்நாடு, வளம் கொழிக்கும் தமிழ்நாடு, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, இன மொழி மத பேதமில்லாமல் எல்லோரும் தாய் வீடாக மதிக்கும் தமிழ்நாடு, அமைதி பூங்கா என்று பெயர் எடுத்த தமிழ்நாடு இன்று வரலாற்றை களங்கப்படுத்த சாதி கலவரங்களால் சில சமூக விரோதிகளால் எங்கு எப்போது குண்டு வெடிக்குமோ என்று அச்சத்திலே நடுங்கிக் கொண்டிருக்கின்றது. அதெல்லாம் ஒண்ணுல சார், எவ்ரிதிங் ஆல் ரைட். கலாட்டா நடக்கிறதா தெரிஞ்சா ஷூட் பண்ணுங்க. மனுஷனா இவன் கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே இல்ல. யார் யாருக்கோ என்னென்னமோ வருது, இவனுக்கு மட்டும் வரல. ஓ மை லார்ட் ஜீசஸ், இந்த சமுதாயத்துல மனுஷனுக்கு மனுஷன் அடிச்சுக்கிற மதக்கலவரம் ஆரம்பமாயிடுச்சு. இதுக்கு காரணமானவங்களை நீதான் மன்னிக்கணும் தேவனே. ஸ்ரீ குருப்யோ நமஹ. நகரமெங்கும் கலவரம் கட்டுமீறி போவதால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்படுகிறது. யாரும் பிரச்சனையை உருவாக்க வேண்டாம். தயவு செஞ்சு என் பேச்சை கேளுங்க. நாமெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி. எல்லாரும் வந்தே மாதரம் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு பிரிட்டிஷ்காரங்களோட போராடி
சுதந்திரம் வாங்கி இருக்கோம். இந்த 50 வருஷமா ஒரே குடும்பமா வாழ்ந்த நம்ம நாடு யாரோ கட்டிவிட்ட கதையை நம்பி எதிரிகளாக கூடாது. இந்த சாந்தி நகர்ல ரத்த வெள்ளம் பெருகிறதுக்கு வாசல் திறக்க வேண்டாம். என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். போங்க, எல்லாரும் வீட்டுக்கு போங்க. போங்க 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 போங்க. அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். சலாம் அலைக்கும் சாப். சலாம் அலைக்கும் சலாம். அலைக்கும் சலாம். பொதுமக்களே, அரசாங்க சொத்து உங்க சொத்து. அதை காப்பாத்தி தர வேண்டியது உங்க கடமை. எல்லாரும் அமைதியா இருங்க. எங்கடா போற? வேலைக்கு போறேங்க. கருத்து இருக்கும்போது வெளியே போக கூடாதுன்னு தெரியாது உனக்கு? ஐயா, நான் இன்னைக்கு வேலைக்கு போயாகணுங்க. வீட்டுல 1 மணி அரிசி இல்லைங்க. பிள்ளைங்களுக்கு உடம்பு வேற சரியில்லைங்க. இங்க இருந்து நான் நடந்து 10 அடி போனா போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவேங்க. போடா அந்த பக்கம். போட ஐயா. ஐயா போறானா? ஐயா, நான் அந்த பக்கம் போறேன். போட. ஐயோ ஐயோ, திங்கிற சோறெல்லாம் கொட்டி போச்சு. என்ன சார் இது? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனுஷ தன்மையே இல்லையா? அவன் என்ன தப்பு பண்ணாலும் ஷூட் பண்ணீங்க. அவன் என்ன வீரப்பனா தாவூத் இப்ராஹிமா? மிஸ்டர், திஸ் இஸ் none of your business. அதிகம் பேசின இதே என்கவுண்டர்ல உன்னையும் சுட்டுடுவேன். அப்புறம் என்ன செய்வ? கவர்மெண்ட் ஒண்ணு மாதிரி ஆளுங்க கிட்ட கண்ணை கொடுத்தது தப்பு. நிலைமையை புரிஞ்சுக்காம ரோட்ல போறவன ஷூட் பண்ணிட்டியே. உருப்படி சோறுக்கு கூலி வேலை செய்ய போயிட்டு இருந்த ஏழை எப்படி பலி வாங்கிட்டியே. இனிமே இவன் குடும்பம் எங்க போய் நிக்கும்? அவன் உயிரோட இருந்து சம்பாதிக்கிற அளவுக்கு பணத்தை அரசாங்கம் கொடுக்குண்டா. அதுக்காக கொன்னுடுறதா? ஏய், அதிகம் பேசாதடா. ஷூட் மீ. கம் ஆன், ஷூட் மீ. ஷூட் மீ, I say. வாட் ஹேப்பன்? சார், கர்ஃபியூங்கிற பேர்ல அநியாயமா ஒரு அப்பாவியை கொன்னுட்டாங்க. மிஸ்டர் ஜெயநாத், ஃபயரிங் ஆர்டர் கொடுத்தது யார்? சார், நிலைமை கட்டுக்கு மீறி போயிடுச்சு. அதான். ஷட் அப். அதை டிசைட் பண்றதுக்கு டிபார்ட்மெண்ட் ஹையர் ஆபீசருங்க இருக்காங்க. உங்க இஷ்டப்படி ஷூட் பண்றதுக்கு இது என்ன? நீங்க பிள்ளைங்க விளையாட்டு நினைச்சீங்களா? உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் ஜனங்க பயந்து அநியாயம் நடந்தாலும் பரவாயில்ல, போலீஸ்கார சகவாசமே வேணான்னு நம்ம கண்டாலே வெறுக்கிறாங்க. ஷேம் ஆன் யுவர் பார்ட். சார், உங்களுக்கு மெசேஜ். எஸ். ஓகே, ஐ அம் கமிங். மிஸ்டர் பாரதி, டோன்ட் வரி, இவரை நான் பாத்துக்கிறேன். See you. ஐயோ, இந்த நாடு நல்லா இருக்க என் உயிரையும் கொடுப்பேன்னு சொல்லுவீங்களே, சொன்னபடியே செஞ்சிட்டீங்களே. எவ்வளோ ஜாதி கலவரத்தை தூண்ட இப்படி செஞ்சிட்டானே, கொடுமைப்படுத்திட்டானே, கொலை பண்ணிட்டானே. பொறுமையா இருங்க. ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அழுதுகிட்டு இருக்கிற இந்த தங்கராஜா இல்ல, மாலை போட வந்த இந்த கூட்டத்தை இல்ல,
இந்த தேசத்தை கெடுக்கிற ரவுடித்தனங்களை. போன வாரம் தான் எலெக்ஷன் முடிஞ்சு. இந்த பெரியவரை விட்டா முதலமைச்சர் பதவிக்கு யாரு இருக்காங்க? யாரு இருக்காங்க? காந்திஜியோட சத்தியாகிரகம் பண்ணீங்க, சுதந்திரத்துக்காக போராடினீங்க, எமர்ஜென்சியில ஜெயில இருந்தீங்க. இந்து முஸ்லிம் ஒத்துமைக்காக பிரிவினை இருக்க கூடாதுன்னு இந்தியாவுல உள்ள எல்லாரும் இந்தியர்னு எப்பவும் சொல்வீங்களே. இவரை போய் இப்படி சுட்டுட்டாங்களே. பொறுமையா இருக்க சொல்றீங்களே, எப்படி இருக்கிறதியா? இங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து கேட்கிற, இந்த மாதிரி தலைவரை கொன்னா நாமெல்லாம் உருப்பிடுவோமா? ப்ளீஸ் வேணாம் சார். இப்பதான் ஜனங்கள்லாம் அமைதியா இருக்காங்க. மக்களை தூண்டி விடாதீங்க. நிறுத்துங்க. கலகத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது உங்க வேலை. பிரார்த்தனை கூட்டத்துல காந்தியை கொன்னாங்க, அல்லாரக்காவையும் கொன்னுட்டாங்க. நாடு இப்ப எந்த திசையில போகுதுன்னு உங்களுக்கு தெரியுதா? நானே ஜனங்களை கேட்கிறேன், காந்தி வேணுமா கோட்ஸே வேணுமான்னு. ஊர்வலம் நடத்துங்க, நடத்துங்க. ரங்கராஜ் சார், என் பேச்சு கேளுங்க. கமிஷனர் கண்ட்ரோல் பண்ணிக்குவாரு. உணர்ச்சி வசப்படாதீங்க ப்ளீஸ், ப்ளீஸ். எங்களுக்கெல்லாம் தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி தலைமையில கை வச்சுட்டு இருந்தா எப்படிங்க? உங்களையே நம்பி இருக்கிற எங்க கதி என்ன? இந்த நாடு என்ன ஆகுது? எனக்கு அப்பா மாதிரி இருந்த அல்லாரக்கா போயிட்டார். நான் என்ன செய்யறது? அவர் சொன்னதை கேட்டு அப்படியே நடக்கிறதா என் வழக்கம். இனிமே சொல்றதுக்கு யார் இருக்காங்க? இனிமே நீ சொல்லுங்க, அப்படியே நடக்கிறோம். ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நக்கி குடிக்கிற நாயினா அதை அப்படியே குடின்னு சொல்றீங்களே. இது அப்படி இல்ல சார். உங்களையே சிஎம் ஆக்கலாம்னு ஏகமனதா தீர்மானம் பண்ணிருக்கோம். நான் சிஎம்மா? அவ்வளவு பெரிய பொறுப்பை என்னால சுமக்க முடியாது. சும்மா இருங்க. யார் யார் எதை செய்ய முடியும், எவனை பதவியில வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். பொறுப்பை ஒத்துங்க, நாங்க இருக்கோம்ல. என்ன பண்றது? அப்படியே செய்யறேன். பரதன் ஸ்ரீராமன் பாதகி வச்சு ஆட்சி நடத்துற மாதிரி அல்லாரக்கா பேரை வச்சு நானும் ஆட்சி நடத்துறேன். முதலமைச்சர் தங்கராஜ், நிரந்தர முதல்வர் தங்கராஜ். அல்லாரக்காவின் கொலை மத கலவரத்தினால் அல்ல, அரசியல் சதி. ஏமா இங்க எங்கம்மா போற? என் பிள்ளைய பாக்கணும். உன் பிள்ளை எங்க இருக்கான்? ஜெயில போய் பாரு. ஜெயில போடுற அளவுக்கு தப்பு என் மகன் என்ன பண்ணாப்பா? என்ன பண்ணானா? அல்லாஹ் ரக்காவை கொன்னது தப்பு இல்லையா? என்னது? அல்லாரக்காவை கொன்னது இவங்க மகன் நசீமா? ஆமா சார், என் கண்ணால நானே பார்த்தேன். பாத்தியா? கோர்ட்ல அப்ப சொல்லலையே. அது எப்படி சார்? எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க எது சொன்னாலும் கோர்ட்ல அதை சாட்சியா எடுத்துக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கும் தெரியும். அப்படியே நீங்க சொன்னதுக்காக நான் சாட்சி சொன்னேன்னா சூடான ஹெட்லைன்ல உங்க பேப்பர்ல என் போட்டோவை போட்டுருவீங்க. அதுவே என் தலைக்கு வந்து என் வேலை போச்சுன்னா என் குடும்பத்துக்கு அது என்ன ஆகுறது? சார், எனக்கு 3 பொட்ட பசங்க சார். அவங்கள நான் நல்லபடியா கட்டி கொடுத்து அனுப்பி வைக்கணும்ல. யாரோ பண்ண தப்புக்கு நான் ஏன் சார் தண்டனை அனுபவிக்கணும்? அல்லாரக்காவை கொன்னது ஏன் மகனா? எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், ஐ எம் ரவி பாரதி, டைம் பாம் பத்திரிகை எடிட்டர். கொஞ்சம் சாந்தி நகர் நசீமை பார்க்கணும். ஜஸ்ட் அ மினிட். சார், இவரை கூட்டிட்டு போய் நசீம் இருக்க செல்ல காட்டு. ஓகே சார். தேங்க்யூ சார். ஆல் ரைட். நசீம், உன்னை பார்க்க இவர் வந்திருக்காரு. நசீம்ங்கிறது நீதானா? நான் தான். உன் கூட கொஞ்சம் பேசணும். அதான் இங்கேயே பேசு. இல்ல, தனியா பேசணும். அப்படி வா ப்ளீஸ். ஏன் கூப்பிட்ட? நீ இந்த ஊர்ல நிக்க நிழல் இல்லாம இருந்த, உனக்கு இடம் கொடுத்தாரு. எத்தனையோ ஏழை ஜனங்களுக்கு ஆதரவு காட்டினாரு. அந்த அல்லாரக்காவை ஏன் கொன்ன? ஏன் அதெல்லாம் உன் பேப்பர்ல போட்டு விளம்பரம் தேடிக்கான்னு பாக்குறியா? நான் அந்த மாதிரி 3rd கிளாஸ் ஜேர்னலிஸ்ட் இல்ல. விளம்பரம் தேடிக்கிறதுக்கு நான் என்ன அரசியல்வாதியா இல்ல சினிமா ஸ்டாரா? உன்னாட்ட ரவுடிங்களையும் கொலகாரங்களையும் மனுஷனாக்க முயற்சி பண்ற ஒரு நிஜமான மனுஷன். என்ன நீ மனுஷனாக்க போறியா? அதெல்லாம் நடக்காது. உன் வேலையை பாரு. நசீம், சமுதாயத்துல இருக்கிற சாக்கடைகளை சுத்தப்படுத்த நினைக்கிறவன் தான் எழுத்தாளர். அதை செய்ய விடாம தடுக்கிற உன்னாட்ட 3rd ரேட் கிரிமினல். சொன்ன சொல்றா, உண்மை சொல்றா. இல்ல நீ வாழ்க்கையில எதுவுமே பேச முடியாத அளவுக்கு நாக்கு அறுத்துருவேன். சொல்றா. பார்த்தா பார்த்தா என்ன பண்ற? விட அவன. நான் உன் மனசை மாத்தி போலீஸ்ல சரண்டர் ஆயிடுன்னு சொன்னது நீ ரவுடிசத்தை கண்டினியூ பண்றதுக்காக இல்ல. செய்யற தப்பெல்லாம் எடுத்து சொல்லி நான் பத்திரிகை நடத்துறது நீ மட்டும் திருந்தணுங்கிறதுக்காக இல்ல.
இவன மாதிரி உள்ளவனுக்கு நீ எடுத்துக்காட்டா இருக்கணும்னு தான். இத பாரு ரவி, அரசியல்வாதிங்க சுயநலத்துக்காக இவங்களை உபயோகப்படுத்திக்கிட்டு அவங்க வேலை முடிஞ்ச பிறகு இவங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறாங்க. ஆளாக்குறாங்கன்னு எவன சொல்ற? சொல்றேன். தேங்க்யூ பார்ட்னர், நான் வரேன். நான் சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்க. எந்த காரணத்துக்காகவும் யார் மேலேயும் கை வைக்க கூடாது. சரி, நீயும் மறந்துடாத. உன் பத்திரிகையில துணிஞ்சு எழுதிக்கிட்டு நான் இருக்கேன். அம்முஜான், அம்முஜான், அம்மா, அம்முஜான், சோறு காரம் அது சோறு இல்ல, விஷம். அந்த உத்தமன் நல்லவர் அல்லாஹ் அக்காவை கொலை செஞ்ச நீ இனி இந்த உலகத்துல வாழக்கூடாது, உலகத்துல வாழக்கூடாது, நீ வாழக்கூடாது. உன்னை பிள்ளையா பெத்து நான் பாவம் பண்ணிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன். நீ சாகணும், நீ வாழக்கூடாது, நீ சாகணும், நீ சாகணும். அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு. அல்லாரக்காவை கொலை செய்த நசீமுக்கு விஷம் கொடுத்து கொன்ற பேகத்தின் தியாகம். ஆகா, நாடு பெருசுன்னு நினைச்சு தாம் பெத்த மகனை விஷம் வச்சு கொண்ட அந்த தாய் பிறந்த நாட்டுல நானும் பிறந்திருக்கிறேன். எனக்கு புரியலையே சார். அது பெரிய ரகசியம். என்னோட சின்ன வீட்டுக்கே நான் சொல்லல. ஆனா உன்னை நம்பி நான் சொல்றேன். என்ன எனக்கு நீ செருப்பா உழைக்கிற. அல்லாரக்காவுக்கு பயங்கர பாப்புலாரிட்டி இருக்கு. அவன் சார்புல ஒரு நாயை எலெக்ஷன்ல நிக்க வச்சாலும் அதை தோக்கடிக்கிற திறமை எந்த ஒரு தலைவன்கிட்டயும் இல்ல. அதனால ஹிந்து முஸ்லிம் கலவரத்தை அந்த ஏரியாவில் இருக்கிற நசீம தூண்ட சொன்ன. எப்படி அரசியல் தந்திரம். ஆஹா, சகுனி உங்ககிட்ட பிச்சை வாங்கணும் சார். சார், நீங்க செஞ்ச கொலைக்கு கோவிந்தன் தான் சாட்சி. அவனை உயிரோட விட்டு வச்சிருக்கீங்க சார். விட்டதை எப்படி வெட்டணும்னு எனக்கு தெரியும்டா. ஜெகநாதனுக்கு போன போடு. சரி சார். ஹலோ, நான் தான் சந்திரன் பேசுறேன். நான் மாமா. ஏய், யார்கிட்ட பேசுற? பொண்ணை கொடுத்தது தப்புதான். நான் என்ன டாஃபர் மாமாவா? நான் உன் மாமனாரா. சரி, என்ன விஷயம் மாமனாரே? நசீம் தோஸ்து அயோக்கிய பய கோவிந்த அல்லாரக்கா கொலைகேசுக்கு சாட்சி இல்ல. அவன் இருக்க கூடாது. ரைட். கோவிந்தா, கோவிந்தா. சரி. நான் ஒன்னும் மன்மத லீலையை பாக்குறதுக்காக இங்க வரல. முதல்ல பனியனை போடு. ஆமா, ஒரு வாரமா எனக்கு மாமூலே வரலையோ? ஏன்? எனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் இந்த ஃபிகர் கிட்ட அழுதுகிட்டு இருக்கியா? இல்லண்ணே, நாளைக்கு கொடுத்துறேன். குடுத்து கீச்ச. இன்னும் 5 நிமிஷத்துல இங்க ரெய்ட் நடக்க போகுது. மரியாதையாத்த காலி பண்ணு. ஓடா. ஏ கோவிந்தா. அண்ணா, ஒரு கொலை பண்ணிட்டியே. அவன் என்ன கொலை செய்ய பார்த்தான். நான் அவனை கொன்னுட்டேன். இதான் என்கவுண்டர். இது எல்லாத்தையும் நீ கோர்ட்ல வந்து சொல்ற. பாடி. My God. யார் கொலை செஞ்சாங்க? ஏன் சும்மா இருக்கீங்க? சொல்லுங்க. கொஞ்சம் முன்னாடி போன் பண்ணது நான் தான் சார்.
ஓகே. வரேன். ஏன் சார் என் போட்டோவை எடுத்து உங்க பேப்பர்ல அதை போட்டு 4 செவத்துக்குள்ள போய்கிட்டு இருந்த என் மானத்தை 4 லட்சம் ஜனக்கு முன்னால எடுக்கிறீங்களா? இல்ல, நீ பண்ற தொழில் தப்புன்னு சொல்ற. அப்படியா சார்? ஒருவேளை உங்க அக்கா தங்க இப்படி பண்ணிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க போட்டோவை எடுத்து பேப்பர்ல போடுவீங்களா? என் அக்கா தங்க இந்த மாதிரி பண்ணிருந்தாங்கன்னா அவங்கள கத்தியால குத்தி நானே கொலைகாரன மாதிரி முதல்ல தூக்கு மேடையில ஏறி இருப்பேன். தெரியாம கேக்குறேன், கடவுள் உங்களுக்கு என்ன குறை வச்சிருக்கான்? கை கால் நல்லா இருக்குல்ல? சார், கடவுள் கையை கால கொடுத்தாரு, ஆனா தப்பு பண்ண வைக்கிற ஆண்களை எதுக்குற சக்தி தான் எங்களுக்கு கொடுக்கல. எந்த பொண்ணும் தான் ஒரு தேவடியால வாழ நினைக்க மாட்டா சார். அதுக்கு காரணம் ஆம்பளைங்க. 1 வருஷத்துக்கு முந்தி நானே என் புருஷனும் பெங்களூருக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனோம். போன இடத்துல படத்துக்கு எங்களுக்கு இடம் இல்ல. அதனால ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்தோம். அப்படி பார்க்காதீங்க, கூச்சமா இருக்கு. அப்படியா? அதுக்காகத்தானே நானும் ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கேன். வாயா ஸ்டேஷனுக்கு. எதுக்கு சார்? நான் எதுக்கு சார் ஸ்டேஷனுக்கு வரணும்? அது ஸ்டேஷனுக்கு வந்த அப்புறம் சொல்றேன். ஆமா, இந்த ஃபிகர் எங்கேயும் தள்ளிக்கிட்டு வந்த? ஐயோ, இவன் என் ஒய்ஃப் சார். ஒய்ஃப். உன் ஒய்ஃபா? ஆமா சார். அப்படின்னா 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலாம். கேந்திரு போடா போடா. சார், என்ன விட்டுடுங்க சார். ஊருக்கு புதுசு சார். என்னையா பிசினஸா? நீ எல்லாம் ஸ்கூல் மாஸ்டர். 4 குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்றதை விட்டுட்டு ஏன் தேவடியாவோட வந்த? ஐயோ இல்ல சார், அவன் நிஜமாவே என் ஒய்ஃப் சார். ஓ, வைஃபை வச்ச பிசினஸா? இல்ல. ஏயா கவர்மெண்ட்ல வாங்குற சம்பளம் பத்தலையா? ஐயோ, அவர் அப்படி இல்லைங்க. என் தாலி மேல சத்தியமா சொல்றேன், அவர் அந்த மாதிரி இல்லைங்க. நீங்க எங்களை தப்பா நினைக்கிறீங்க. நித்திய சுமங்கலிக்கு மஞ்சள் எதுக்கு மாங்கல் எதுக்கு தந்துராத. கடுப்பாரு. நான் சொல்றத நம்புங்க சார், நம்புங்க. விட்டுருங்க, விட்டுருங்க. அட பாவி, ஏன் இப்படி செஞ்ச? போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி நடந்தா எங்க போய் சொல்லுவேன்? நீங்க எல்லாம் உருப்படவே மாட்டீங்கடா. நான் உன்னை சாகடிக்காம விட மாட்டேன். நாங்க என்ன தப்பு செஞ்சோன்னு எங்களை இப்படி பழி வாங்குற? பாவி, எங்க குடும்பத்தையே குட்டிச்சவராக்கிட்டேடா. உன்னை சாகடிக்காம விட மாட்டேன்டா. உன்னை சாகடிக்காம விட மாட்டேன். உன்னை சாகடிக்காம விட மாட்டேன்டா. அநியாயமா என் குடும்பத்தை அழிச்சிட்டியடா. உன்னை உயிரோட விட மாட்டேன்டா. நீங்களே சொல்லுங்க, என்ன தேவடியாளாக்குன ஜெகநாதனுக்கு உங்க சட்டம் என்ன தண்டனை கொடுத்தது? கொடுக்காது. ஏன்னா அவன் முதலமைச்சரோட மாப்பிள்ளை. இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா உங்க வருங்காலமும் உங்க மக வாழ்க்கையும் கோவிந்தா அரோகரா.
என்னையா சொல்ற? படிங்க, என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. போன் போடுற. ஹலோ, சிஎம் பேசணுமா? டாய் மாப்ள, உன்னை திட்டலானா நீ குழந்தை இல்ல, உன் பல்ல உடைக்கலானா நீ கிட்ட இல்ல. நீ செய்யறதெல்லாம் நினைச்சா எனக்கு தூக்கமே வரல. என்ன மாமா? நான் ஒரு சின்ன வீடு தான்டா செட்டப் பண்ணிருக்கேன். உனக்கு ஊரெல்லாம் சின்ன வீடு. டாய் கொஞ்சம் ஊர் சுத்துறத விட்டுட்டு உன் வைஃப மட்டும் சுத்திக்கிட்டு இரு. அதான் என் மகளை கொடுத்த. அதுக்கு என்ன? டைம் பாம் பேப்பர்ல வந்திருக்கிறத பாரு. தெரு பொறுக்கி என் மான மரியாதையெல்லாம் சந்தி சிரிக்க வச்சிட்டியே. பொம்பளைங்க பின்னாடி சுத்துறத நிறுத்த போறியோ, என் டென்ஷன் அதிகமாக்க போறியோ? கடைசியா உனக்கு சொல்றேன், மறுபடியும் இந்த மாதிரி அசிங்கப்படுத்தாத. துண்டு பீடி பிளாட்ஃபார்ம். அம்மா, ஏய் திருட்டு கழுத, எங்கடி தொலைஞ்ச? எங்கடி போற? எங்கயா? உலகமே என் புருஷன் தான் நினைச்சு இவ்வளவு நாளா இந்த வீட்டுல இருந்தேன். ஆனா நீ ஒரு தெரு பொறுக்கி நாய், இப்பதான் புரிஞ்சது. அதான் என் பிறந்த வீட்டுக்கே திரும்ப போறேன். படி, தெரியும், வரேன். ஏய், அந்த கேடு கெட்ட பேப்பரை படிச்சுட்டு வீட்டை விட்டு போறியா? கேடு கெட்டது அந்த பேப்பர் இல்ல, உன் குணம். ஏய், நான் தாலி கட்டினவன்டி. உன்னை போய் என் புருஷன் சொல்லிக்கிட்டா எல்லாரும் என்னைய தேவடியா நினைச்சிட்டு இந்த வீட்டு முன்னால கியூல நிப்பாங்க. ஏன்னா நீ நுழையிற வீடு தேவடியா வீடுதான்னு எல்லாருக்கும் தெரியும். கட்டினவளுக்கு கணவனாவும் இல்ல, பிள்ளைங்களுக்கு ஒரு அப்பனாவும் இல்ல. உன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஆபீசரா இருக்கியா? அதுவும் இல்ல. போலீஸ்கிற அதிகாரத்தை காட்டி அப்பாவி பொண்களை அசிங்கப்படுத்துற பொண்ண மாதிரி ஆளுங்களுக்கு யூனிஃபார்ம்ல எதுக்கு? ஜாஸ்தி பேசின அடிச்சு கொன்னுடுவேன். ஓஹோ, அதையும் பாக்குறேன். யோ, நான் ஒண்ணு உன் கீழே வேலை பாக்குற கான்ஸ்டபிள் இல்ல. அது போல உன்னை தேவடியா வீட்டுல கொண்டு விட்டு தியாகம் பண்றதுக்கு நான் நலாயினும் இல்ல. இனிமே எனக்கு நீ இருந்து நான் விதவ, நீ கல்யாணம் ஆயும் பிரம்மச்சாரி. குட் பை. ரவி பாரதி, என் மேல கை வச்சு பேசுற தகுதி உனக்கு இல்ல. போலீஸ்க்கு தாளம் போடுறவன் நான் இல்ல. கையெடு. கை எடுக்கிறதுக்கு நான் டிராபிக் போலீஸ் இல்ல. எனக்கு தெரிஞ்சது ஒரு நாட்டும் பொய் நியூஸ் போடுறவங்க கைய கால வெட்டுறது மட்டும்தான். பொய் நியூஸுங்களா எடுத்து போடுறதுக்கு மஞ்ச பத்திரிகை ஒண்ணு நான் நடத்தல. வாய்மையே வெல்லும், அதத்தான் என் பேனா சொல்லும். ஹரிச்சந்திரன் புள்ள, நான் காக்கி சட்டை போட்டு தப்பு பண்றத தட்டி கேட்க நீ என்ன அவதார புருஷனா? கடமைதான் பெருசு, அதுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு பிரமாணம் பண்ணி காக்கியை போட்டுக்கிட்டு நாய் மாதிரி வீடு வீடா நுழைய உனக்கு எவன் அதிகாரம் கொடுத்தான்? நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர். கவர்மெண்ட் அதாவது அரசாங்கம். அரசாங்கம்ங்கிறது யாரு? யாரு அரசாங்கம்? அப்பாவி ஜனங்களை ஏமாத்துறவங்களா? சட்டத்தை மதிக்காதவங்களா? கூண்டாய் சத்திய கொள்கையை வச்சுக்கிட்டு நாட்டை நடுங்க வைக்கிற ரவுடிங்களா? கடமைங்கிற காக்கியை போட்டுக்கிட்டு நியாயங்கிற லாட்டியை வச்சுக்கிட்டு சட்டத்தையே சாவடிக்கிற ஒண்ணு மாதிரி போலீஸ் அதிகாரிகளா? அச்சப்படுத்தினா ஜனங்க அடங்கி போயிடுவாங்கன்ற நினைப்புல சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு விளையாடுறவங்களா? தட்டி கேட்க யாரும் இல்லைன்னு நினைக்கிற அரசியல்வாதிகளா? யாரு? சட்டசபையை ஹோட்டலா நினைச்சுக்கிட்டு முதல் மந்திரி பதவியை சிம்மாசனம் நினைக்கிற பதவி பித்தன்களா? அவங்க யாரும் இல்ல. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சட்டசபைக்கு அனுப்பி ஒழுங்கான ஆட்சியை தரப்போறாங்கன்னு நினைச்சு ஏமாறாங்களே, அவங்க கவர்மெண்ட். ஐ மீன் பப்ளிக். அடிங்க அம்மாள, சும்மா விட்டா இஷ்டத்துக்கு பேசுறியா? நாளைக்கு உன் பிரஸையை கொளுத்திரண்டா. என்ன பிரஸ் கொடுத்துவியா? நிஜமா நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா அந்த பேப்பர் கொடுத்துறா. கொடுத்து. அடிங்க. சார், இந்த துண்டு பீடி எல்லாம் நீங்க கேர் பண்ணாதீங்க சார். உங்க பின்னாடி நாங்க இருக்கோம்.
கதவை நீங்க திறந்து வைங்க. வாங்க. வாங்க சார். இல்ல சார், உங்க தங்க கையால குழாயை திறந்து வச்சீங்கன்னா எப்பவும் தண்ணி தட்டுப்பாடு இல்லாம கிடைக்கும் சார். ஆமா சார், ஆமா. ஆமா சார், உங்க கையாலே திறந்து வைங்க. பொதுவா நான் சொல்றது என்னன்னா, எங்க சுத்தம் இருக்குதோ அங்க ஆரோக்கியம் இருக்கும். அதனால நீங்க இந்த குழா இருக்கிற பகுதியை கிளீனா வச்சுக்கிட்டு ஆரோக்கியத்தை காப்பாத்திக்கங்க. நீங்க இப்ப இருக்கிற வீடுங்க இனிமே உங்களுக்கு. இதுக்கு முந்தின ஆபீசருங்க மிரட்டினாங்க, உடனே வீட்டை காலி பண்ண சொன்னாங்க. இப்படி எல்லாம் எங்களுக்கு புத்தி சொல்லவே இல்லை சாப். ஆமா ஐயா, நீங்க வெறும் ஆபீசர் இல்ல, ஆண்டவன். அப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த பசங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறேன். ஏய், என்னடா இது? சார், உங்களுக்காக சொல்லி யாரோ இதை கொடுத்தாங்க. இருங்கன்னு சொன்னா பிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு உடனே போயிட்டாங்க. ஓபன் பண்ணு. சீக்கிரம் பெரிய. சார், வேலை ரவிக்க சார். பழையம் குங்குமம் இருக்கு, பூ வச்சிருக்காங்க, ஒரு லெட்டர் கூட இருக்கு சார். படி. டேய் திருட்டு பையல இன்ஸ்பெக்டர் ஜெகநாத், இதுல இருக்கிறத தான் சார் நான் படிச்சேன். நீங்களே படிங்க. புண்ணாக்கு ஒழுங்கா நீயே படி. ஐயோ, வாய் கூசுதே படிக்க. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கிற உனக்கு கண்ணுல சட்டம், காக்கியில கடமை, லாட்டியில நியாயம், நடத்தையில சுத்தம், உதட்டுல சத்தியம் இருக்கணும். அது இல்லாம மானத்தோட வாழற குடும்ப பெண்களை பஜாரி ஆக்குற உனக்கு காக்கி எதுக்கு? நான் அனுப்புற இந்த சேலை தான் கரெக்ட். அந்த சேலையை நீ கட்டிக்கிட்டு வளையல போட்டுக்கிட்டு விபச்சாரம் பண்ணு. நீ பண்ற அசிங்கத்தை விட இதுவே மேல். அப்புறம் ஒரு ஜோடி செருப்பு வச்சிருக்கேன், தலையில அடிச்சுக்க. இப்படிக்கு ஹரிஷ் சார். சார், ஒரு ஜோடி பழைய செருப்பு கூட இதுல இருக்கு சார். போட்டோவும் அனுப்பியிருக்கான் சார். என்ன திமிரு, போட்டோ அனுப்புறியா? ஹரிஷ், சிட்டி காலேஜ். அது சரி, அந்த எஸ்ஐ அவமானப்படுத்தணும் இல்லாம உன்னை தேடிட்டு வந்து உதைக்கிறதுக்கு அட்ரஸ் வேற எழுதி அமைச்சிருக்கே. என்ன தைரியம்டா உனக்கு? டேய் பின்னடா, டைம் பாம் பத்திரிக்கை பத்தி கேவலமா பேசுறவன் எவனா இருந்தாலும் சரி, அவனை நடுரோட்ல நிக்க வச்சு செருப்பால் அடிப்பேன். செகண்ட் இயர் பிகாம் ஸ்டூடெண்ட் ஹரிஷ் எங்கடா? தெரியாது சார். டேய் அங்க என்னடா கேக்குற? இங்க இருக்க, வாடா. செருப்பு அமிச்சது நீதானே? ஏய், ஓ அதிர்ஷ்டம் அமிச்சதோட விட்டேன், நேர்ல இருந்து அதாலே அடிச்சிருப்பேன். சொல்லு. யாருகிட்ட வச்சுக்கிறேன்னு தெரியல உனக்கு. ஸ்டேஷனுக்கு ரெடியா வண்டியா? ஹலோ ஹலோ, ரவி பாரதி சாரா? நான் சிட்டி காலேஜ்ல இருந்து பேசுறேன் சார். இன்ஸ்பெக்டர் ஜெகநாத் வந்து எங்க ஸ்டூடண்ட் ஹரிஷ் அடிச்சு எடுத்துட்டு போயிட்டார் சார். இங்க இருக்கு வந்த. எதுக்கு அவனை அடிச்ச? அதை கேட்க நீ யாரு? என் ஹையர் அபிஷியலா இல்ல அவன் அண்ணனா? ரெண்டும் இல்ல. சத்தியத்துக்காக போராடுற ஒரு சாமானிய மனுஷன். நிஜத்தை சொன்னாங்கிறதுக்காக அவனை நீ அடிச்சேன்னா உடம்பெல்லாம் பொய்ய வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்துற உன் தோலை இல்ல உரிக்கணும். ஹரிச்சந்திரனுக்கு அப்புறம் பிறந்த கலியுக ஹரிச்சந்திரன் சொல்றவன் நான் இல்ல. அதோட ஊருக்கு உபதேசம் பண்றதா சொல்லிக்கிட்டு போலீஸ் துறையை கிண்டல் பண்றதுக்கு இது பிரிண்டிங் பிரஸ் இல்ல, இது போலீஸ் ஸ்டேஷன். இங்க ஏன் தர்பார்? இங்க நான் தான் இன்ஸ்பெக்டர், நான் தான் லாயர், நான் தான் ஜட்ஜ். அப்படின்னா மக்களுக்கு தட்டி கேட்கிற அதிகாரம் இந்த தேசத்துல இல்லன்னு நினைக்கிறியா? மிஸ்டர் ஜெகநாத்,
உன்னை போல உள்ளவங்க தப்பு பண்ணா நாங்க தட்டி கேட்போம். நான் தப்பு பண்ணா கேப்பேன். ஆமா. அடங்கோ அம்மாள. இன்ஸ்பெக்டர் போலீஸ் கை வைக்கிறியா? ஐ இன்ஸ்பெக்டர் ஜெயநாத் போட வெளிய. ஏய் பொறுக்கி ராஸ்கல் போட வெளிய. நீ ஒரு ஆம்பளை தரடா கதவை. இன்ஸ்பெக்டர் எவன் சொன்னாலும் கதவை திறக்காத. எங்க ஹரிஷ ஒழுங்கா விடுதலை பண்ணலனா உன்னோட சேர்த்து போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துடுவோம். ஹலோ, சப் இன்ஸ்பெக்டர் ஜெகநாதன் ஸ்பீக்கிங். டிசிபி துரையிட்ட கொடுங்க. இஸ் இட்? சரி, நான் இப்பவே வரேன். யாராவது ஒரு அடி முன் வச்சுங்க, ஷூட் பண்ணிடுவேன். உங்க ரிவால்வர்ல இருக்க 6 குண்டு இங்க இருக்க 6 பேரை தான் பலி வாங்கும். ஆனா நாங்க துணிஞ்சா நீங்க இருக்க மாட்டீங்க. கம் ஆன் சார், ஷூட் மீ. ஸ்டூபிட். நீங்கெல்லாம் ரவுடிங்க இல்ல, ஸ்டூடண்ட்ஸ் மாதிரி நடந்துக்குங்க. நீங்க சொல்றீங்களா? எந்த தப்பும் பண்ணாத எங்க ஃப்ரெண்ட் ஹரிஷியம் அவனுக்காக அந்த பாரதியை அரெஸ்ட் பண்ணீங்களே, கேட்டா பொத்துக்கிட்டு வருதா? மை காட், பாரதி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். நான் உன்னை ரிலீஸ் பண்றேன். மிஸ்டர் ஜெகநாத், ஓபன் த டோர். இவங்க அரெஸ்ட் பண்றதுக்கு கம்ப்ளைண்ட் அது வாரண்ட் அது வச்சிருக்கீங்களா? சார், இவங்க நம்ம டிபார்ட்மெண்ட் மேல ஜனங்களுக்கு இருந்த மரியாதையை கெடுத்துட்டாங்க. அதை கெடுக்கிறது உங்கள மாதிரி பொறுப்பு இல்லாத ஆபீசருங்க தான். இவங்களை ரிலீஸ் பண்ணுங்க. சார், Do what I say. சார், தயவு செஞ்சு ஹரிஷை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. நான் ரிலீஸ் பண்றேன். நீ போய் ஸ்டூடண்ட்ஸ் சமாதானப்படுத்து. ஃப்ரெண்ட்ஸ், யாரோ ஒரு போலீஸ் ஆபீசர் பண்ண தப்புக்காக நீங்க போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி கூடி கலாட்ட பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இதனால நஷ்டப்படுறது யாரு? நம்ம மாதிரி பொது ஜனங்க. தயவு செஞ்சு கலகத்தை தூண்டி விட்டுறாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். யாரும் கலாட்டா பண்ணாம தயவு செஞ்சு திரும்பி போயிடுங்க. இல்ல, ஹரிஷை விடுற வரைக்கும் நாங்க யாரும் இங்க இருந்து போக மாட்டோம். டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா போலீஸ் ஆபீசரும் கெட்டவங்க இல்ல. அதுல நம்ம துரசார் மாதிரி ஆபீசர்ஸ் இருக்கிற வரை நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஹரிஷை வெளியே கொண்டு வர வேண்டிய பொறுப்பு என்னது? மாணவர்கள்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா? சார், அது சார், ஹரிஷை உடனே ரிலீஸ் பண்ணுங்க. இல்லனா ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப கலாட்டா பண்ணுவாங்க. You are right. Release him. ஏய், வாடா, சார் கூப்பிடுறாரு. ஏய், நீ என்ன சவுடா? சார், பையன் செத்துட்டான். ஹரிஷ், 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 நான் பாரதி வந்திருக்கேன். ஹரிஷ் சார், Control yourself. என்ன சார் கண்ட்ரோல் பண்றது? ஹரிஷை கூட்டிட்டு வரேன், இப்பதான் எல்லார்கிட்டயும் வாக்கு கொடுத்துட்டு வந்தேன். ஹரிஷ் இல்லன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? மிஸ்டர் பாரதி, அவங்கள நான் சமாதானப்படுத்துறேன். இந்த கேஸை நானே ஹேண்டில் பண்றேன். என்ன பண்ணுவீங்க சார்? இவனை சஸ்பெண்ட் பண்ணி 2-3 மாசம் ஹாஃப் பேமெண்ட் கொடுப்பீங்க. 3 மாசம் குடிச்சிட்டு வந்து இன்னொரு லாக்அப் டெத்த சர்வ சாதாரணமா செய்வான். என்ன பிரயோஜனம் சார்? எங்களுக்கு நியாயம் கிடைக்குமா? இல்ல செத்து போன ஹரிஷ் தான் திரும்பி வருவானா? கேட்க வேண்டிய கேள்வி. இதுக்கு என்னையா நீ பதில் சொல்லுவேன்? அட விடுங்க சார், தினம் சாகரனுக்கு ஒப்பாரி எதுக்கு? Bloody blackguard. Give me your cap. எதுக்கு சார்? Give me your cap. சார், நீ சட்டங்கிற கோயிலையே அசிங்கப்படுத்திட்ட. இதுக்கு உனக்கு தண்டனை கொடுத்தாகணும். என்னப்பா துரை, அவ அப்படி என்ன தப்பு பண்ணா? சொல்றதுக்கு 1-2 டிபார்ட்மெண்ட் ஆர்டர் இல்லாம ஃபயரிங் பண்ணி அப்பாவி ஜனங்களை கொண்டுட்டான். எத்தனையோ குடும்ப பெண்களை கட்டாயப்படுத்தி நாசம் பண்ணி அவங்களை உபச்சாரம் பண்ண வச்சுட்டான். எந்த கம்ப்ளைண்ட் வாரண்ட் இல்லாம ஒரு ஜர்னலிஸ்ட அரெஸ்ட் பண்ணி ஹரிஷ்ங்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட அடிச்சே கொண்டுட்டான். இட்ஸ் a case of lock up death. இதானா பெரிய தப்பு? துப்பாக்கி இருக்கிறது சுட்டு தள்ள, அதிகாரம் இருக்கிறது ரேப் பண்ண, காக்கி ட்ரெஸ் இருக்கிறது டார்ச்சர் பண்ண, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது லாக்அப் டெத்துக்கு. அதானப்பா? அப்படின்னா நாங்கள்லாம் எதுக்கு? சட்டங்கள்லாம் எதுக்கு? கோர்ட்டுன்னு ஒண்ணு எதுக்கு? கொஞ்சம் பொறுமையா இருங்க. சட்டத்தை படைச்சதே நாம தானே. பாலூத்தி வளர்த்தாலும் பாம்பு பாம்புதான். கொஞ்சம் கொத்திடுச்சு. நான் என்ன செய்ய? சட்டம் தான் பெருசுன்னா நமக்கு ஒத்து வராது. அது வரைக்கும் ஜனங்க சும்மா இருக்க மாட்டாங்க சார். அவங்க கையில கிடைச்சா போஸ்ட்மார்ட்டம் பண்ண கூட பாடி கிடைக்காது, நசிக்கிடுவாங்க. யார மிரட்டுற? வாக்கு சீட்டை கையில வச்சுக்கிட்டு யாருக்கு பொண்ணுன்னு யோசனை பண்ணாதவங்க பணத்தை விட்டெறிஞ்சா ஓடி வருவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? என்ன பார்த்து கேட்டுருவாங்களா தைரியமா?
ஏய், அவனை விடு. No. ஏய், நீ என்ன மிரட்டின, நான் உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். நான் உங்க இன்ஃப்ளூயன்ஸ்ல இந்த ஸ்டேட்டுக்கு வரல, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர்ல வந்தவன். நெய்தர் கேன் யூ டிரான்ஸ்ஃபர் மீ ஆர் டிஸ்மிஸ் மீ. யோ ஹோம், நீயாவது சொல்லையா? நான் என்ன சொல்ல, உங்க மாப்பிளை பண்ண தப்புக்கு அவர் கொடுத்த தண்டனை கம்மிதான். நீங்க சொல்ற மாதிரி நடக்க நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஜனங்களை ஏமாத்த வரல. நான் உங்க ரப்பர் ஸ்டாம்பும் இல்ல, ஜால்ரா போடுற உங்க லிஸ்ட்ல என் பேரை சேர்த்துறாதீங்க. சட்டத்தை மதிப்பேன்னு பிரமாணம் பண்ணி கொடுத்திருக்கேன். அதுபடி நடக்கிறது தான் என் கடமை. மிஸ்டர் துரை, நீங்க பண்ணதான் சரி. வாங்க. என்ன சார் ஹோம் இப்படி கேக்குறது? இவங்க 2 பேரும் சதி பண்ணி எனக்கு வெட்டு வைக்க பாக்குறாங்க. இவங்களை எப்படி மாட்ட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஏன் சார் எங்களை அர்ஜென்ட்டா கூப்பிட்டீங்களே, என்ன விஷயம்? இன்னைக்கே நம்ம ஆட்சி கவுந்துரும் போல இருக்கு. அதனால நம்ம ஆளுங்க நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும். காரணம், நம்ம ஆளு அடங்கி நடப்பான்னு ஹோம கொடுத்தா நம்மளுக்கே எதுக்குறான். அவன் முதல்ல அப்படித்தாங்க. எம்எல்ஏ எல்லாரும் சேர்ந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டதுக்கு போலீஸ் இருக்கிறது ஜனங்களுக்காக, நம்மள போல உள்ளவங்களுக்கு இல்லைங்கிறான். இவனை இப்படியே விட்டுட்டா ஜனங்களோ போலீஸோ நம்மள மதிக்கவே மாட்டாங்க. அப்போ ஒரு வேலை செய்யுங்க, அவரை மந்திரி பதவியில இருந்து இறக்கிடுங்க. அவரை இறக்க உன்ன மாதிரி அவர் லஞ்சம் வாங்கி சொத்து சேர்த்தவர் இல்லையா? ஆட்சி ஆட்டம் காண்றது ஹோம் மினிஸ்டரால இல்ல, உங்க மாதிரி எம்எல்ஏக்களால, சிஎம் மாப்பிள செஞ்ச அயோக்கியத்தனம் அநியாயங்களால. தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னதுக்கு உங்களுக்கு ஐயா பொத்துக்கிட்டு வருது. எவனாவது அவரை கேபினெட்ல இருந்து எடுக்க சொன்னீங்க, ஊசலாடிக்கிட்டு இருக்க ஆட்சியை நாங்களே ஒழிச்சிடுவோம். இனிமே ஜனங்க நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, காரி துப்புவாங்க. நாங்க வரோம். நீங்க ஏன் உட்கார்ந்துருக்கீங்க? போங்க போங்கப்பா. அட போய் தொலைங்கியா. வேற கட்சியில சேர்ந்துருவோம். நம்ம விட்டு போன எம்எல்ஏங்களை பணம் கொடுத்து எப்படியும் கொண்டு வந்துட முடியும். ஆனா இன்னைக்கு வியாழக்கிழமை டைம் பாம் பத்திரிக்கை பிரிண்ட் ஆகிற நாள். அந்த பாரதி உங்க ஜாதகத்தையும் உங்க மாப்பிள ஜாதகத்தையும் புட்டு புட்டு வச்சான்னா நாளைக்கு வர்ற தலைப்பு செய்தியை பார்த்து ஜனங்க உங்களை முதல் மந்திரி சீட்ல உட்கார வைப்பாங்களா? என்ன பண்ண சொல்ற முத்தையா? அதுக்குள்ள ஏசந்து போயிட்டீங்க, நான் விடுவேனா? என்ன எதிர்த்து சாட்சி சொல்றியே, அவ்வளவு திமிரா? தப்புதான் சார். சார் என்ன சிஎம் கூப்பிடுறாரு. முதல்வர் மாப்பிள்ளையின் அராஜகம், லாக்கப்பில் மாணவன் சாவு. சட்டம் படும் பாடு, தங்கராஜ் செய்யும் கேடு. குப்பை தொட்டி பய. எங்கடா அந்த எடிட்டரு? முதல்வரே, அப்படி சொல்றதுக்கு அவர் ஒன்றும் 10 பேருக்கு பிறந்தவர் இல்ல, ஒருத்தருக்கு பிறந்தவர். அடடே, தலைவனை திட்டினா கோவம் தலைவனுக்கு வரணும், தாளம் போடுற தொண்டனுக்கு வருது. யாரா அவன்? மணிவண்ணன், நம்மாலதான். ஓஹோ, பாரதி சாரா, வாங்க வாங்க வாங்க. இந்த பேப்பர்ல நீங்க போட்டுக்கிற மேட்டரை படிங்க படிங்க. அதான் நம்ம ஜெகநாத் பண்ண லாக்அப் டெத்துக்கு நான் உடந்தையா இருந்தேன்னு போட்டிருக்கேன். இது தப்பு இல்லையா? சிஎம் சார், உங்க மாப்பிளையை விடுவிக்கிறதுக்கு நீங்க டிசிபி துரை சார் உங்க வீட்டுக்கு வரவழைச்சீங்க. அவர் உங்க மூஞ்சில கார் துப்புனாரு, மறந்து போயிட்டீங்களா? மறக்கல, விடு தம்பி. ஏதோ தப்பு பண்ணிட்டான், மன்னிச்சு விட்டுருப்பா. பாரதி, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கேளு, தரேன். ஆனா நாளைக்கு காலையில பேப்பர்ல இந்த மேட்டர் வரக்கூடாது, அவ்வளவுதான். அப்படின்னா இது எல்லாத்தையும் எரிச்சிட்டு நம்ம முதலமைச்சர் நல்ல மனுஷன், அவர் சேவை நாட்டுக்கு தேவைன்னு ஹெட்லைன்ல போடு. இல்லன்னா நாளைக்கு நீயே இல்லாம போயிடுவடா. இத பாருங்க சார், இந்த ஊழல் பெருசாளிக்கெல்லாம் பயப்படாதீங்க சார். என்னப்பா பாரதி, கைய கால கட்டி நாக்காளில உட்கார வச்சதும் தாங்க முடியலையா? பாரதி, இந்த நவீன சாணக்கியம் பேச்ச கேளு. அரசியல் நேர்மைய காந்திய சுட்ட போதே சுட்டாச்சு. இப்ப அரசியலே வேற. இன்னைக்கு ஜெயில இருக்க வேண்டியவன் சீட்ல இருக்கிற, சீட்ல இருக்க வேண்டியவன் ஜெயில இருக்கான்.
என்னைக்கோ ஒரு நாள் இந்த உடம்பு மண்ணோட போக போகுது. ஆனா என்னோட எழுத்துக்கு சாவே இல்லை. அது சாகாது, நிலைச்சிருக்கும். உன்னை விட்டாதானடா அது நிலைச்சு நிக்கிறதுக்கு. அதை எடுத்து சாக்கடையில போட்டுருவேன். போடுறா. என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் பொங்கி அக்னி அலைகளா மாறி உன்னை சாம்பலாக்கல நான் பாரதி இல்ல. அந்த அளவுக்கு துணிஞ்சிட்டியா? ஏய், உன்னை போல மானங்கெட்ட பிறவிகளை பப்ளிக்ல நிறுத்தி எப்படி மடக்கணுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். ஏண்டா அலர்ற? இது உன் ஃப்ரெண்டோட பிளட். இது உன் பேனால ரொப்பி எழுதுறா என்ன பத்தி. தங்கராஜ், நீ மனுஷனே இல்ல, மிருகம். ஆமாண்டா, உன்னை போல உள்ளவனுக்கு நான் மிருகம் தான். எந்த பிரஸ்ல என் மானத்தை எடுக்கிற அளவுக்கு எழுதி ஊர்ல தலை நிமிர முடியாம செஞ்சியோ, அதே பிரஸ்ல உன் தலையை எடுத்துற. உன் சாவ பார்த்து யாரு என்ன பத்தி எழுத பேனாவே எடுக்க கூடாது. பத்திரிக்கைக்காரராக எவ்வளவு கெட்டியா இருக்கு. கழுவ கழுவ போக மாட்டேங்குது. dirty blood. அட, நியாயத்துக்காக இருக்கிற வரை போராடணும்ல, அவ்வளவு சுலபமா அது போயிடுமா? துணியால தொடச்சா போயிடுது. எங்க போகும்? இப்பதானே ஒட்டி இருக்கே. என்ன திமிரா? ஊசியால குத்துற மாதிரி குத்துற? நீங்க கொன்னதே ரோட்ல போற ஆளு இல்ல, பத்திரிக்கைக்காரன. உங்களுக்கும் அவனுக்கும் விரோதம் இருக்கிறது இந்த ஊருக்கெல்லாம் தெரிஞ்ச கதை. நாளைக்கு விடிஞ்சது இந்த கொலையும் தெரிஞ்சதுன்னா நீங்க வச்ச நெருப்பு இந்த ஊரையே கொளுத்திடும், உங்களையும் சேர்த்து. என்னடா செய்யறது? ஒரு ஐடியா. உங்க மாப்பிள்ள செல்லுல தானே இருக்காரு, அவரை வச்சே ஒரு பிளான் பண்ணிட்டா. சார், உங்க வேலை முடிஞ்சதோ உடனே கூட்டிட்டு வந்துருங்க. டோன்ட் வரி, வேலை ஆனதும் நானே கூட்டு வந்துடுறேன். வந்திருக்காரு பாருங்க. அட மாமா. நான் தான். என் பொண்ணையும் கொடுத்தது இல்லாம சின்ன வெடியும் செட்டப் பண்ணி தரேன். மாப்பிள்ளையா மாப்பிள்ளை? அது இல்ல மாமா. என்ன மாமான்னு சொன்னது நித்தந்திர சொல்லுங்க. ஏங்க, நீங்க வந்த வேலையை பார்க்க போறீங்களா இல்ல வாரி கட்டிக்க போறீங்களா? நீங்க உள்ள உட்காருங்க. உட்காரு. நீ பண்ண அசிங்கத்தினால அநியாயத்தினால இன்னைக்கு என் மானம் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் பத்திரிக்கைக்காரன் பாரதி. நாளைக்கு மார்னிங் பேப்பர்ல நம்ம கதையெல்லாம் பிரிண்ட் ஆயிட்டா எங்க நிக்கிறது? ஜனங்க அதை படிச்சா என் பதவி போறதோட உன் பவுஷும் போயிடும். நாம இதுல இருந்து தப்பிக்கணும்னா அவனும் அந்த பேப்பரை இருக்கக்கூடாது. அதுக்குதான் உன்னை வர சொன்னேன். டோன்ட் வரி மாமா, உங்க சப்போர்ட் இருந்தா போதும். அவனையும் அவன் பிரச்சனையும் சாம்பலாக்கிறேன். அப்படி பண்ணிட்ட அந்த சாம்பலை நெத்தியில இட்டுக்கிட்டு உன்னை சாமியா நினைச்சு பூஜை பண்ணுவேன். இன்னும் எதுக்கு தான் பேசிக்கிட்டு நடத்துங்க. டேய் முத்தையா, டிசிபி துரைக்கு போன் பண்ற. துரை ஹியர். நீங்க பேசுங்க. ரவிபாரதி கொலை வழக்கை
வந்தீங்களா, நியாயம் கேட்க வந்தீங்களா, இல்ல கலாட்டா பண்ண வந்தீங்களா? அத உங்க டிபார்ட்மெண்ட்ட கேளுங்க. உங்களுக்கு நடந்த அநியாயம் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எதையும் பொறுமையா பேசி நல்ல முடிவு எடுக்கலாம். எது வரைக்கும் பொறுமை சார்? அன்னைக்கு இப்படியே தான் பேசி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட பலி வாங்கிட்டீங்க. இன்னைக்கு ரவி பாரதியை சாவடிச்சிட்டு முடிவு எடுக்கலாங்கிறீங்களா? இப்படியே முடிவு எடுத்துட்டு இருந்தா தினமும் ஒருத்த கதையா முடிஞ்சிட்டே இருக்கும் சார். சட்டப்படி தண்டனை கொடுக்க முடியலன்னா அதை எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க கவனிச்சுக்கிறோம். ப்ளீஸ் ப்ளீஸ், கண்டிப்பா நியாயம் கிடைக்கும். நியாயம் ஒண்ணும் கிடைக்காது சார், பூ சுத்தாதீங்க. என்னடா பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோமா? ஒண்ணா முதலமைச்சர் முதலமைச்சர் முதலமைச்சர். வேண்டாம் வேண்டாம், நீங்க சும்மா இருங்க. மாணவ மணிகளே, நீங்க கல்லால இல்ல, உங்க கால் செருப்பால் அடிச்சாலும் தப்பு இல்ல. நீங்க எல்லாம் எவ்வளவு வேதனைப்படுறீங்களோ அதுக்கு மேல ரவி பாரதிய நினைச்சு நானும் வேதனைப்படுறேன். இதுக்கு காரணம் என் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சதும் என் உடம்பெல்லாம் பத்து எரியுது. என்ன பண்றது? ஒரு பொறுக்கிக்கு நான் பொண்ணை கொடுத்த பாவம் அவன் என்ன அநியாயம் பண்ணாலும் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தேன். ஆனா இது எனக்கு நடந்த அநியாயம் இல்ல, இது நம்ம நாட்டுக்கே நடந்த அநியாயம். இத பார்த்துக்கிட்டு இருக்கிறதா அவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். நானே நம்ம கவர்னரை பார்த்து பேசி அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாகணும்னு கம்பல் பண்றேன், இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன். இதனால என் மக விதவையானாலும் பரவாயில்ல. அப்பா, சுகுணா, உன் மனசு எவ்வளவு வேதனைப்படும் எனக்கு தெரியும். ஆனா என் பொண்ணுக்காக ஊர்ல இருக்கிற பெண்களோட குங்குமம் எல்லாம் அழியறதுக்கு நான் விட மாட்டேம்மா, விட மாட்டேன். இல்லப்பா, ஏன் குங்குமம் அழியறதுக்காக நாள் இல்ல. இவ்வளவு நாளா நீங்களும் எல்லாரையும் போல பதவிக்காக அலையறவர் நினைச்சேன். ஆனா அது தப்புன்னு இன்னைக்குதான் எனக்கே புரியுது. ஜெகநாதன் கட்டின தாலியோட வாழத்தை விட விதவையா இருந்துடலாம். அவன் கட்டின இந்த தாலியை அவன் பொறுத்த மேலேயே தூக்கி போடுங்க. ஐயோ கடவுளே, கடவுளே, மஞ்ச குங்குமத்தோட இருக்க வேண்டிய மாங்கல்யத்தை கைட்டிட்டியம்மா. நீ என் பொண்ணு இல்லம்மா, என் பொண்ணு இல்ல, என் தாய், என் தாய். என்னப்பா இது? இவங்க கண்ணீரை துடைக்க வந்த தேவதம்மா, நீதி தேவதை. ஜனங்க சிஎம் மக சுகுணான்னு சொல்ல மாட்டாங்க. சுகுணா அப்பா சிஎம் தங்கராஜ்னு சொல்லுவாங்க. நான் பாக்கியசாலிமா, நான் பாக்கியசாலி. முதலமைச்சர் தங்கராஜ், முதலமைச்சர் தங்கராஜ், முதலமைச்சர் தங்கராஜ், முதலமைச்சர் தங்கராஜ், முதலமைச்சர் போங்கடா கூலி பட்டாளங்களா, கத்துங்கடா கத்துங்க. முதலமைச்சர் தங்கராஜ். பத்திரிகை ஆசிரியர் ரவி பாரதி மற்றும் கல்லூரி மாணவர் ஹரிஷ் இருவரின் மரணத்துக்கும் காரணமான ஜெகநாதனை நீதிமன்றம் குற்றவாளி என்று தீர்மானித்து ஐபிசி செக்ஷன் 302 படி மரண தண்டனை விதிக்கிறது. என்னது பாஸ்கர் சார்? பார்க் இருக்க வேண்டிய இடத்துல பில்டிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கட்டுறாங்க. இதெல்லாம் மாமூல் சார். என்னையா மாமூல்? இத பத்தின டீடைல்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் நமக்கு அனுப்பி வைங்க. போங்க.
Officers, sir. Look, building a demolish பண்ணுங்க. Okay, sir. தங்கராஜ். ஏன்பா கத்துற? என்ன மூழ்கி போச்சு? டேய் தங்கராஜ், வெறும் லோஃப்ரா சுத்திட்டு இருந்த ஒண்ண ஒரு எம்எல்ஏ ஆக்குனது நான் தானே? ஆமாண்டா. எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ணி உன்னை சீஃப் மினிஸ்டர் ஆக்குனது நான் தான். அதாண்டா கண்ணா, நீ பண்ற பிசினஸ்க்கெல்லாம் இப்ப தீனி போட்டுட்டு இருக்கேன். அதை விடு, கார்பரேஷன்காரங்க என் பில்டிங் அங்க டெமாலிஷ் பண்ணிட்டு இருக்கான், நீ மட்டும் இங்க ஜாலி பண்ணிட்டு இருக்க. டேய் அவ ஏதாவது நினைச்சுக்குவா. இந்த பில்டிங்க உடைச்சது எனக்கு தெரியாதுப்பா. டேய் நீ இப்படி பூசுத்துனா நமக்கு தாங்காது. சிஎம் இருந்துட்டு அப்பாவி மாதிரி எனக்கு தெரியாதுன்னா நான் அதை நம்புறதா? நிஜமா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டல, அதோட நிறுத்திக்க. யோ, அதோட நிறுத்திக்கன்னு சொல்லாத. என்ன பத்தி உனக்கு தெரியல, அறுத்துருவேன். என் பில்டிங்ல ஒரு செங்கல் உடைஞ்சாலும் ஓ சிஎம் சீட் அவுட். உஷார். இவன் குதிக்கிறான். வாங்க. உனக்கு ஏன் பொத்துக்கிட்டு வருது? அவன் குதிக்கதான் செய்வான். என்ன கேள்வி? போ. இவ்வளவு இல்லீகல் பில்டிங்ஸ் இருக்கா? ஹலோ, வாசுதேவ் ஹியர். நான் தான் சிஎம் தங்கராஜ். உன் கூட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. உடனே வரியா தம்பி? எஸ் சார், I'll come immediately. பாருப்பா, நாணயமா நடந்தா என்னையா கிடைக்குது? அரசாங்கம் அதிகம் தராது. அதிகபட்சம் ஒரு மெடல் இல்லனா ஒரு 100 ரூபாய் இன்கிரிமெண்ட், அதானே? ஆனா ஏன் லிஸ்ட்ல நீயும் வந்து சேர்ந்துட்டா அமைச்சராயி பெட்டி பெட்டியா வாங்கி போடலாம்ல? கொஞ்சம் என்ன மாதிரி உள்ளவங்களை பார்த்து சுருட்டு காசு சேர்த்துக்கிற வழிய பாரு. நீ சம்மதிச்சா கட்டு கட்டா நோட்டு, 4-5 பிளாட், 2-3 பஸ் ரூட்டு, என்ன போல சின்ன வீடு செட்டப். சார், நான் உங்க கூட கொஞ்சம் பர்சனலா பேசணும். ஏய், அவருக்கான ஏன் தயங்குற? எது வேணாலும் அவன் முன்னாடி கேடு, பரவாயில்ல. சார், எனக்கு பங்களா வேண்டாம், பணம் வேணாம், சொன்னபடி கேட்கிற சர்வன்ஸ் வேண்டாம். நான் சந்தோஷமா இருக்க நல்ல பொண்ணு வேணுமான்னு கேட்டீங்கல்ல, எனக்கு உங்க வைஃப் வேணும். என்னடா சொல்ற? தெம்பியா? உனக்கு வைஃப் எவ்வளவு புனிதமோ, நான் பார்க்கிற வேலை எனக்கும் புனிதம். அதை விக்கிறதுக்கு நான் மானம் கெட்டவன் இல்ல. ஏய், அதிகாரம் என் கையில உள்ள வரைக்கும் அன்னக்காவடி ஜனங்களுக்கு, நிக்க நிழல் இல்லாதவங்களுக்கு எப்பவும் நான் நல்லது செய்வேனே தவிர, பதவி இருக்குங்கிற திமிர்ல பெட்டி பெட்டியா பணத்தை வாங்கி ஏழை மக்கள் வீட்டை இடிக்கிறத நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். சர்க்கார் வேலைய சமுதாய பணியா நான் நம்புறேன், அதை என் கடமையா மதிக்கிறேன். டேய் வாசு, நீ யார் மேல கை வச்சேன்னு தெரியுமா? ஏய், தெரிஞ்சதுனாலதான் இதோட மட்டும் விட்டேன். This is the first and last warning. இனிமே என் வழியில கிராஸ் பண்ண க்ளோஸ். நான் உன்னை அடிச்ச விஷயம் வெளியே தெரிஞ்சா மானம் போறது எனக்கு இல்ல, உனக்கு. மிஸ்டர் பாஸ்கர்,
எல்லா இல்லீகல் பில்டிங் டீடைல்ஸும், பர்டிகுலர்லி அப்பாஸ் அலி பில்டிங் டீடைல்ஸும் எனக்கு வேணும். காரணம் தெரிஞ்சுக்கலாமா சார்? இல்லீகல் பில்டிங்ஸ் எல்லாம் டெமாலிஷ் பண்றதுக்கு. சார், இது வரைக்கும் இங்க இருந்த ஆபீசர்ஸ் எல்லாம் டிரான்ஸ்பர், சஸ்பெண்ட், டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு இதான் சார் காரணம். அவங்களுக்கு எல்லாம் தன்மானமும் இல்ல, தைரியமும் இல்ல. சஸ்பெண்ட் பண்ணதுக்கு யாராவது காரணம் கேட்டாங்களா? டிஸ்மிஸ் பண்ணதுக்கு யாராவது ஒரு கேஸாவது ஃபைல் பண்ணாங்களா? சும்மா குனிஞ்சுக்கிட்டே இருந்தா குற்றவனுக்கு என்ன, நல்லா குட்டுவான். போங்க, நான் சொன்ன வேலையை போய் பாருங்க. அந்த ஆபீசரை எல்லாம் வர சொல்லுங்க. Please, take your seat. நான் இப்ப சொல்ல போற பில்டிங்ஸ் எல்லாம் இல்லீகல் பில்டிங்ஸ், டெமாலிஷ் பண்ணிடுங்க. சார், இத போல பலமுறை போய் உததான் வாங்கிட்டு வந்தோம். சார், ஈஸியா சொல்றீங்க. செய்யற வேலை எதுக்கு? குடும்பத்துக்காக. யார் எப்படி போனா என்ன? Shut up. யார பத்தியும் கவலை இல்லையா? உங்க குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்ல? பக்கத்து வீடு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன பரவாயில்ல. Shame. Shame on your part. Okay, okay. புரியுது. ஏன் இப்படி நீங்க தயங்குறீங்கன்னு நல்லா தெரியுது. நான் ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறேன். Be brave. Corporation Commissioner Vasudev here. Yeah. Can I speak to Mr. DCP Durai? Durai speaking. சார், ஒண்ணுல சார், உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேணும் சார். சொல்லுங்க. சார், சிட்டில அனுமதி இல்லாம கட்டின பில்டிங்ஸ் எல்லாம் டெமாலிஷ் பண்றதுக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணிருக்கேன் சார். சோ எங்க ஆபீசர்ஸ்க்கு உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து செக்யூரிட்டி வேணும் சார். ஓகே. ஹலோ, வாசுதேவ் ஹியர். சார், உங்க பிஏ அம்பேத்கர் காலனியில் இருக்க பில்டிங்ஸ் எல்லாம் பில்டர்ஸ் வச்சு இடிச்சு தள்ளுறான். பண்ணுவாங்க. நோ நோ. ஏப்பா எங்க ஊடுகளை இடிக்கிறீங்க? நாங்க என்ன தப்பு பண்ணணும் ஐயா? எங்களை கேட்டு பிரயோஜனம் இல்ல. இத பாருங்க, நம்ம கமிஷனர் டெமாலிஷ் பண்றதுக்கு சைன் பண்ணி கொடுத்திருக்காரு. ஐயா, பெரிய மனுஷா, நல்லா இடிச்சிருக்கானுங்களான்னு பாத்துட்டு போக வேண்டிய ஐயா. பாவி, நடுத்தருவில் நிக்கிறது உன் குடும்பம் இல்லையே. ஆண்டவன் உன்னை நிம்மதியா விட மாட்டாயா? தாத்தா, தாத்தா, தப்பா நினைக்காதீங்க. இதுக்கு காரணம் நான் இல்ல. யாரா உன்னை டெமாலிஷ் பண்ண சொன்னது? என்ன சார், உங்க வாயில சொல்லி நீங்க சைன் பண்ணி கொடுத்ததை மறந்துட்டீங்களா? இத பாருங்க. தம்பி, இனிமேலாம் நடிக்காதப்பா. நீ கையெழுத்து போட்டு எங்க தலையெழுத்தெல்லாம் மாத்தி போட்ட. நீ நல்லா இருந்துருவியா? சார், உங்களுக்கு மெசேஜ். வரேன். Come on, hurry up. வாசுதேவ், வாசுதேவ். இல்லீகலா இருந்த உன் சொத்துக்களை லீகலா மாத்திட்டேன். இனிமே இந்த கார்பரேஷன் குப்பை தொட்டி கமிஷனர் என்ன, அந்த பிரைம் மினிஸ்டரால கூட ஒண்ணு கிழிக்க முடியாது. இந்த புடி. கரெக்ட் சார், டீலிங் முடிஞ்சு போச்சு. கிளாஸ் ரொம்ப நேரமா நம்மள காலிங்க, அத அப்படி காக்க வைக்கிறது மரியாதை இல்ல சார். நான் எடுக்கட்டுமா? என்ற கைத. கம் ஆன் பாஸ்.
Cheers. 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 சார் யாரோ போட்டோ எடுக்கிறாங்க சார். ஒரு பெக்கு உள்ள போல அதுக்குள்ள ஆட்டம் போறடா போண்டா பையா. அது போட்டோ இல்ல, கோடை இடி மழை கண்ணா. அதான் மின்னுது. அறிவு கட்டவன். சார் யாரோ நிக்கிறாங்க சார். எனக்கு பயமா இருக்குது சார். உன்னை கிட்ட வச்சுக்கிட்டு தொந்தரவா போச்சு. புல் அடிச்சாலும் ஏறாது. பாரு அப்பாஸ், இல்லீகலா இருந்த உன் சொத்துக்களை லீகலா மாத்திட்ட. இனிமே இந்த கார்பரேஷன் குப்பை தொட்டி கமிஷனர் என்ன அந்த பிரைம் மினிஸ்டர் கூட ஒண்ணு கிழிக்க முடியாது. இந்த புடி. ரவி பாரதி, நீ இன்னும் சாகல? இந்த ரவி பாரதி உன்னாட்ட அரசியல் சூதாடிங்க கையால சாக மாட்டான். நான் பிறந்தது சத்தியங்கிற பாரத நாட்டுல, நம்பிக்கைங்கிற தமிழ் மண்ணுல. பாரத நாடும் தமிழ் இருக்கிறவரை இந்த ரவி பாரதியும் இருப்பான். அன்னைக்கு நீ என்ன சாகடிச்ச. ஆனா சார், நம்மளை எதிர்த்தவங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க பேப்பர்லயே அவங்கள போட்டு கொளுத்துடு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணாலும் ரிப்போர்ட் கிடைக்காத அளவுக்கு பண்ண வேண்டிய பொறுப்பு என்னது? விடுங்க. வேலையை முடிச்சிடு. யாரோ தவ இருந்த பெத்த பிள்ளைங்க இப்படி கொண்டுட்டீங்களா? ஒரு ஜனம் பயத்துக்காக அந்த தங்கராஜ் வீசி எறிகிற எலும்புத்தொண்டை கடிச்சுக்கிட்டு அப்பாவி ஜனங்களோட ரத்தத்தை குடிச்சு வாழணுமாடா? பாரா, நீயும் தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தவன் தானே? உனக்கு மனுஷ தன்மையே இல்லையா? யாரும் சாவுல இந்த தப்பிக்க முடியாதா? நான் மனசு வச்சா உன்னை இங்கேயே மிதிச்சிருந்தா. ஆனா எனக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? நீயும் ஒரு மனுஷனாடா. நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே. நம்பிக்கை துரோகம் அவன் பண்ணல. ஜனங்க நம்பிக்கையை ஓட்டா மாத்தி அந்த ஓட்டாளிய சீட்ல உட்கார்ந்து ஜனங்களை ஓட்டாண்டியாக்க பாக்குறியே, நீ நம்பிக்கை துரோகம். தாய் நாட்டை தாய்மொழியை காப்பாத்துறேன்னு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு கோடி கோடியா சம்பாதிக்க இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றியே, நீ நம்பிக்கை துரோகி. ஒரு வாசுதேவன் கைய கால ஒடிச்சிட்டா சத்தியம் சாகிறது இல்ல. அதை காப்பாத்துறதுக்கு என்னாட்டம் 1000 ரவி பாரதிங்க பொங்கி எழுந்து வந்துகிட்டே இருப்பாங்க. தங்கராஜ், இன்னில இருந்து எனக்கு உனக்கு யுத்தம் ஆரம்பம். இதுல சத்திய கொடி பறக்க போகுதா இல்ல உன்னாட்ட சத்தியத்தை சாகடிக்கிறவன் கொடி பறக்க போகுதான்னு பாத்துடலாம். Tomorrow is my deadline and that is your deadline. நீ தேச துரோகி, அதனாலதான் பின்னால இருந்து சுட்ட. இவன் தேச பக்தன், அதனாலதான் எதிர்ல நிக்கிறான். மைண்ட் இட். ரவி பாரதிக்கு மறுபிறவி இன்றே படியுங்கள். கொலைக்கு பின்னணியில் முதல்வர் தங்கராஜ். திடுக்கிடும் செய்திகள், திகிலூட்டும் சம்பவங்கள். வேலூர் ஜெயிலில் இருந்து மெட்ராஸுக்கு வந்து போதை மருந்து அபாஸ் உதவியால் பங்களாவில் வாழுகின்ற முன்னாள் கைதி இந்நாள் சிஎம் தங்கராஜ். முதலமைச்சரின் முகமூடியை கிழிக்க விரும்பிய பாரதியை கொலை செய்வதற்கு சதி செய்த யமன். தேச துரோகிகளை இனம் கண்டு அடக்கிய கார்ப்பரேஷன் கமிஷனரை கொலை செய்ய முயன்ற குள்ள நரி. ராகவேந்திராய நமஹ. ஓம்
ராகவேந்திராய நமः. ஓம் குரு ராகவேந்திராய நமः. நெருப்பு நெருப்பு நெருப்பு. என்னங்க பூஜையில உட்கார்ந்தா உங்களுக்கு மத்த கவனமே இருக்காதா? உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்க இது என்ன? கோகிலா, கடவுள் உன் உருவத்துல வந்து இன்னைக்கு என்ன காப்பாத்திட்டாரு. ராகவேந்திரர் நம்பினா நமக்கு என்னைக்கும் எந்த ஆபத்தும் வராது. ஐயே, இந்தாங்க கவர்னர் கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. ஹலோ, தங்கராஜ் ஆட்சியை தங்கராஜ் ஆட்சியை தங்கராஜ் ஆட்சியை தங்கராஜ் ஆட்சியை தங்கராஜ் ஆட்சியை. அமைதி அமைதி. வணக்கம் சார். என்ன விஷயம்? சார், தங்கராஜ் ஆட்சிய கலைக்க சொல்லி 200 எம்எல்ஏ இங்க கையெழுத்து போட்டுக்கிற மனுவை கொடுக்குறோம். நீங்க தானே அவருக்கு சப்போர்ட் பண்ணி முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்தீங்க. அது அன்னைக்கு. இன்னைக்கு அவர் குப்பை தொட்டி சார். சார், முதலமைச்சரா இருக்கிறவருக்கு இந்த நாடுதான் வீடு, மக்கள் தான் அவருக்கு பிள்ளைங்க. அவங்கள காப்பாத்துறது தான் தான் கடமைங்கிறத அவர் மறந்து எப்ப பார்த்தாலும் குட்டி புட்டின்னு சிஎம் சீட்டையே அசிங்கப்படுத்துறார் சார். அதோட இல்ல சார், அந்த தங்கராஜ் தேச துரோகி அப்பாஸோட சேர்ந்துகிட்டு ராமராஜ்யமா இருக்க வேண்டிய நம்ம நாட்டையே ரவுடி ராஜ்யமா மாத்திட்டார் சார். இவ்வளவுக்கும் காரணமான தங்கராஜ் இன்னமும் முதலமைச்சர் பதவியில நீடிக்க என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க சார். பாருங்க, நீங்க உழைச்ச விட்டு பேசினா எந்த பிரயோஜனமும் இல்ல. சட்டசபையை கூட்டி அவர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தா தான் நீங்க நினைச்சது நடக்கும். நாளைக்கே நம்பிக்கையில்லா தீர்மானம் என்னையா சொல்லுங்க. அதை செய்யுங்க. வாழ்க 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 வாழ்க. நீங்க எப்படி பேசாம படுத்திருந்தா அங்க விளைவு இருக்கிற எம்எல்ஏங்க நம்மளை கொண்டு போய் மக்கள் முன்னாடி நிறுத்திடுவாங்க. கோடி கோடியா கிடைக்குன்னு சொன்னீங்க, திருவோடு தான் கிடைக்கும். பண்டாரம் பொங்கலுக்கு அழுதான், லிங்கம் பஞ்சாமிரதத்துக்கு அழுதான். இவருக்கு கட்சி கவலை, இவருக்கு கமிஷன் கவலை. நாமகிரி நாகப்பா, எனக்கு ஆப்போசிஷனா ராஜ்பவனுக்கு போனது இல்லாம என் வீட்டுக்கு வரத்துக்கு உனக்கு எவ்வளவு தனாவட்டு? ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர்னா நான் அங்க போய்தான் ஆகணும். அது என் கடமை. நான் சும்மா இருந்தா எனக்கு ஓட்டு போட்ட ஜனங்க செருப்ப சாணியில தோச்சு அடிப்பான். அப்புறம் ஏன்டா இங்க வந்த? கோவப்படாத தங்கராஜே. சகுனி பகட ஆட்டத்துல பாண்டவங்களை தோக்கடிச்சான். ஆனா அதுல அவன் உள்நோக்கம் தெரியுமா? கௌரவர் அழிவு. தங்கராசு, என்ன நம்பு. எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரிதான் நானும். உன்னை எதிர்த்து எலெக்ஷன்ல நின்னு ஓட்டு வாங்குறது கேரண்டி இல்ல. அட்லீஸ்ட் கொஞ்சம் சில்லற பாக்கலான்னு தான் அதுக்காக சொல்றேன். ஆடிக்கிட்டு இருக்கிற உன் சீட்டு கவுழ போறது கேரண்டி. அது கவுந்துராம பாத்துக்க. உன்னை விட்டு போன எம்எல்ஏங்க என் கையில இருக்காங்க. என் எம்எல்ஏக்களையும் தர்றேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூட் கேஸ் கொடுக்கணும். அவ்வளவு தேவையா? எம்எல்ஏக்களை புடிச்சு வச்சிடணும். இதுல நம்மள அவங்க ஏதாவது ஆழம் பார்க்க நினைச்சாங்கன்னா அவாலா போபர்ட்ஸ் யூரியான்னு எடுத்து விட்டுறணும். இப்ப அதுவும் தொட முடியாது. இனிமே உனக்கு இருக்கிறது ஒரே வழிதான், அவங்கள காசு கொடுத்து கட்டி வச்சிடணும். சூட் கேஸ் ஃபுல்லா கேஷ் கொடுக்கறேன்ப்பா. ஆனா எம்எல்ஏங்க ஏன் வழிக்கு வருவாங்கன்னு என்ன கேரண்டி? இந்த வியாபாரத்துல உன்ன மிஞ்ச முடியாதுடா. சூட் கேஸ் கொடுக்கறேன்ப்பா. சார், உள்ள போக கூடாது. என்னது? யாருகிட்ட பேசுற? யாருன்னு நினைச்ச? சாரி சார், இன்விடேஷன் இல்லாம உள்ள அனுப்ப கூடாதுன்னு ஆர்டர். முதலமைச்சர் இங்க இருக்கிற எவன்டா அவன் அப்படி சொன்னது? நியூ சிஎம். புதிய முதல்வர் நாகப்பன், புதிய முதல்வர் நாகப்பன், புதிய முதல்வர் நாகப்பன், புதிய முதல்வர் நாகப்பன். ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? ஏன் முதுகுலே குத்துறியா? அதெல்லாம் இல்ல, நீ சொல்லி கொடுத்து வந்த திமிரு, உன்னையே மிஞ்சிற அறிவு. ஏய், நல்லவன் வீட்டுக்குள்ள விட்டா என் வீட்டுல கண்ணை வைக்கிறடா. இதுதான் அரசியல் தங்கராஜ். 30 வருஷம் அரசியல் பண்ணாலும் எப்ப எவன் கால வாரி விடுவானோ நமக்கு தெரியாது. கண்ணை திறந்து கவனிச்சுக்கிட்டே இரு. அலட்சியமா இருக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்த நீதான் அதே அரசியல்ல நம்ம நிலையே நாம நம்ப கூடாதுன்னு சொன்ன வார்த்தையை மட்டும் மறந்து போயிட்டியா? நல்லா யோசிச்சு பாரு. இன்னும் 5 வருஷம் டைம் இருக்கு. என்கிட்டயே தின்னுட்டு ஏமாத்திட்டியடா. நீ என்ன யோகியனா? காந்தி மாதிரி இருந்த மனுஷன் அல்ல அரக்காவை கொலை பண்ணித்தானே நீ முதலமைச்சரான. இதுவும் அதே மாதிரி தான் நினைச்சுக்க.
நான் முதலமைச்சர் ஆகிறதுக்காக உன்னை சாகடிக்கலையா, அதுக்காக சந்தோஷப்படு. வாங்கப்பா. முதலமைச்சர் ராமப்பன், முதலமைச்சர் ராமப்பன், முதலமைச்சர் ராமப்பன், முதலமைச்சர் ராமப்பன். என்ன சார் இது? முன்னாள் முதலமைச்சர் தங்கராஜ். மரியாதைக்குரிய பத்திரிகையாளர்களே, நான் முதலமைச்சரான இந்த சந்தர்ப்பத்தில் நாட்டு மக்கள் என்னை பத்தி தவறா எடை போடுற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன்னு உறுதி அளிக்கிறேன். ஏன் முதல் நடவடிக்கை என்னன்னு கேட்டா, ஏன் அமைச்சரவையில உள்ள எல்லா அமைச்சரும் அவங்க சொத்து கணக்குகளை இந்த சபையில வைக்கணுங்கிறது தான். அதோட மக்கள் அவங்க குறைகளை சொல்ல என் வீட்டுக்கு எப்பவும் வரலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிஜத்தை நிஜமாவே எழுதுற பத்திரிகை ஆசிரியர் இந்த ரவி பாரதிக்கு நான் ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செய்கிறேன். இது ஏன் ஆட்சி பத்திரிகைகளுக்கு கொடுக்கிற கௌரவத்திற்கு அடையாளம். முதலமைச்சர் எனக்கு எடுக்கிற பாராட்டு விழாவின் நோக்கம் சூழ்ச்சியா இல்ல அரசியல் தந்திரமான்னு நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு பண்ற பாராட்டு நான் இனிமே உங்க ஆட்சியை தாக்கி எழுதக்கூடாதுன்னு நீங்க எனக்கு கொடுக்கிற லஞ்சமா, இல்ல நீங்க செய்யற தப்புக்கெல்லாம் நானும் கூட சேர்ந்து தாளம் போடணும்னு நீங்க கொடுக்கிற சம்பளமா? இத பாருங்க, பத்திரிகைக்காரங்க மேல உங்களுக்கு அன்பும் மரியாதையும் இருந்ததுன்னா என்னை விட மூத்த பத்திரிகைக்காரங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்கள பாராட்டுங்க. சிஎம் சார், இந்த பதவிக்கு நீங்க வரதுக்காக எத்தனை எம்எல்ஏக்களை பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கினீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். லஞ்சத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி பதவிக்காக நீங்களே லஞ்சம் வாங்குற பழக்கத்தை தொடங்கி வச்சதை மறந்துட்டீங்களா? இதெல்லாம் நாளைக்கு பத்திரிகையில வரும், ஞாபகம் இருக்கட்டும். நல்லா யோசனை பண்ணுங்க. என்ன பாராட்ட போறீங்களா, அவமானப்படுத்த போறீங்களா? Tomorrow is my headline and that's your deadline. டேய் நில்லுடா ராமு, நானும் வரேன்டா. போடா. டேய் நில்லு. டேய் ராமு நில்லுடா. இதோ இருக்கு. என்னடா? போன வாரம்லாம் நான் பேப்பரே பார்க்கலையேடா. ஓ டைம் பாமா. மக்களை சுரண்டும் அமைச்சரின் ஆடம்பர பங்களா, திடுக்கிடும் புதிய செய்திகள். டேய் மழை வருதுடா. யாராவது ஓடிங்க. நல்லவனா உன்ன மாத்தின பாரதிய போல உள்ளவங்களுக்கு துணையா இருந்து காக்கி சட்டை போட்ட நாங்க பண்ண வேண்டிய வேலையை நீயே பண்ணிட்ட. ஐ எம் சோ ஹாப்பி. பாரதி உன்னை பத்தி ரொம்ப சொல்லியிருக்கா. இனிமே நீ செய்யற ஒவ்வொரு நல்ல காரியமும் புதிய இந்தியாவை உருவாக்கணும், இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். அதுவே உன் லட்சியமா இருக்கணும். தேங்க்யூ சார். டேக் தம். தெரியாது. பாரதியை கொலை பண்ண சொல்லி உங்களை யார் அனுப்பணும் சொல்ற? தெரியாது. தெரியாது. சொல்ற? தெரியாது. தெரியாது. சொல்லு. தெரியாது. சொல்ல மாட்டல்ல? மாட்டேன். டாக்டர் டெத் கேஸ்ல உங்க எல்லாரையும் உள்ள தள்ளிடுவேன்.
சொல்றான். நாமகிரி நாகப்பன். ஓம் குரு ராகவேந்திராய நமஹ. ஓம் குரு ராகவேந்திராய நமஹ. வணக்கம். சுவாமிகள்லாம் எங்க இருந்து வரீங்க? சாமியார் மடத்துல இருந்து. அப்படியா? முதலமைச்சரை நாங்க பார்க்கணும். ஆஹா. சிஎம் உள்ள பூஜை பண்ணிட்டு இருக்காரு. நான் போய் விஷயத்த சொல்றேன். சுவாமிகள்லாம் அப்படி உட்காருங்க. ஓம் குரு ராகவேந்திராய நமஹ. ஓம் குரு ராகவேந்திராய நமஹ. அப்பா வேண்டாம் சார், வேண்டாம். உங்க மாதிரி ரெட்ட வேஷம் போடுறவங்க அந்த உத்தமனோட உடலை தொட்டு புனிதத்தை கெடுத்துறாதீங்க. ஆமா, மத்தவங்களும் உங்க காலை நக்குவாங்க. நீங்க எடுத்து பேசுற எலும்பு தொண்டை கடிப்பாங்க. உங்க முன்னாடி வராட்டி நன்றி சொல்லுவாங்க. இவர் ஒருத்தர் தான் காக்கி சட்டைக்காக உழைச்சாரு. உழைச்சதுக்காக இவரையே கொன்னுட்டீங்க. உங்க பக்கம் பேசினா வாழ விடுவீங்க, இல்லனா டிரான்ஸ்ஃபர், டிஸ்மிஸ், சஸ்பெண்ட் எல்லாம் பண்ணுவீங்க. இவர் சட்டப்படி நடக்கிற அதிகாரின்னு இவர் கதையே முடிச்சிட்டீங்க. மொத்தத்துல உங்க பதவி கைவிட்டு போகாம இருக்க ஜாதி கலவரத்தை தூண்டி விடுவீங்க. மத கலவரோட சாயம் பூசி உங்க பார்ட்டியை வளர்த்துக்குவீங்க. இந்த மாதிரி உத்தமமான அதிகாரிக செத்தா மனவளையை வச்சு கையை கட்டி நிப்பீங்க. அட, இது என்ன சார் உங்களுக்கு அழுக வருது? இவர் செத்துட்டாருன்னு சங்கடப்படுறீங்களா, இல்ல சமுதாயத்தை ஏமாத்துறதுக்கு நீலி கண்ணீர் விடுறீங்களா? மிஸ்டர் பாரதி, உங்க உணர்ச்சி என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா நான் ஒண்ணும் நீங்க நினைக்கிற மாதிரி கெட்டவன் இல்லை. மன்னிச்சுக்கங்க சார், உங்களை பத்தி எனக்கு அதிகமா தெரியாது, அதனால கோவத்துல பேசிட்டேன். நம்ம நாடு அமைதியான நாடு, ஆனா மத கலவரங்களுக்கு குறைவே இல்லை. நம்ம நாடு காந்தி பிறந்த நாடு, ஆனா கோட்சேக்களுக்கு குறைவே இல்லை. நம்ம பெத்தது பாரத மாதா, அவளுக்கு உங்களை மாதிரி கேடு கட்ட பிள்ளைங்க இல்ல. நீங்க புதிய பாரதத்தை உருவாக்க போறவங்க. உங்களுக்கு ஓட்டு போடுற மக்கள் அந்த பொய்யான கற்பனையை பகவத்கீதை வாக்கிய மாதிரி நம்பி ஏமாறுவங்க. விட்டுருங்க விட்டுருங்க அவரை. மிஸ்டர் பாரதி, நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க எவ்வளவு தூரம் நம்புவீங்களோ தெரியாது, ஆனா இது மட்டும் உண்மை. நான் சிஎம் பதவிக்கு வர்றதுக்காக தங்கராஜ் பணத்தை யூஸ் பண்ணது நிஜம்தான். ஏன் தெரியுமா? முள்ள முள்ளால தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. நான் தங்கராஜுக்கு ஆப்போசிஷனா நின்னேன்னா எலெக்ஷன்ல ஜெயிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பணமும் என்கிட்ட இல்ல. ஆபம் பணத்தாலே அவனை தோக்கடிச்சேன். துரைசார் கொலையில எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இப்போ உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலன்னா இந்த கேஸை இன்னைக்கே சிபிஐக்கு ஒப்படைக்கிறேன். ஒன் மோர் திங் மிஸ்டர் பாரதி, துரை டெல்லியில இருந்து மெட்ராஸ் வரணும்னு ஃபோர்ஸ் பண்ணதே நான் தான். அவர் மெட்ராஸ் வந்ததில்ல, முதல்ல சந்தோஷப்பட்டது நான் தான். இத்தனை சொல்லி உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நான் சாகிறதுக்கும் ரெடி. சார்,
அவங்களால ஆபத்து வரும்னு பயப்படாதீங்க. உங்களுக்கு செக்யூரிட்டி நான் கொடுக்குறேன். கம் ஆன், டெல் மீ ப்ளீஸ். மறுபடியும் சொன்னதையே சொல்றதுக்கு நான் ஒண்ணு டேப் ரெக்கார்டர் இல்ல. எல்லாத்தையும் கமிஷனர் கிட்ட சொல்லியாச்சு. என் பேச்சு கேளுங்க. இனிமே இவங்க கிட்ட இப்படி எல்லாம் கேட்டா பதில் வராது ரவி. இவங்கள நம்ம டைப்ல கேட்டாதான் பதில் வரும். பார்த்தா சார், பார்த்தா சொல்றதுதான் கரெக்ட். இவங்களை இப்படி கேட்டா உண்மையா வராது. இவங்களை தள்ளிட்டு போய் இறக்கம் இல்லாம இவங்க ஸ்டைலே அடிச்சா உண்மையா கட்டிடுவாங்க. இழுத்துட்டு போங்க சார். உங்களை அனுப்புறது அவனையும் நான் விட மாட்டேன்டா. சொல்றா சொல்லு. இப்ப உண்மையை சொல்லலன்னா பார்த்தா உங்களை எல்லாம் கொன்னுடுவான். அது எனக்கு இஷ்டம் இல்ல. அநியாயமா செத்துறாதீங்க. சொல்லு. சொல்லிடுறேன் சார். இதுக்கு காரணம் நாகப்ப இல்ல, தங்கராஜ் அப்பாச்சி 2 பேர் சேர்ந்துதான் எங்க கிட்ட டிசிபி துறையை கொல்ல சொன்னாங்க சார். பார்த்தா விட்டு. ரவி சொன்னபடி செய். இப்ப என்னையா செய்யறது? ஸ்டேஷன்ல இருக்கிற பசங்களை அந்த பாரதி விட மாட்டான். நம்ம ஆளுங்க அவங்கிட்ட உண்மையை சொல்லிட்டாங்கன்னா. ஹலோ சார், நான் சந்திரசேகர் பேசுறேன் சார். பாரதியும் பார்த்தாவும் எங்களை ஸ்டேஷன்ல இருந்து கடத்திட்டு போய் டார்ச்சர் பண்ணாங்க. அந்த வழி தாங்கல. நடந்ததை அப்படியே சொல்லிட்டேன். ஏன் என்னாச்சு? எங்க இருந்து பேசுற? ராயபுரம் முனியாண்டி விலாஸ் கிட்ட இருந்து. சரி, அங்கே இரு. நம்ம ஆளுங்க வந்து உங்களை கூட்டிட்டு வருவாங்க. புரிஞ்சுதா? களிமண் நான் நினைச்சபடியே நடந்துருச்சு. எல்லாத்தையும் சொல்லிட்டான். இப்ப என்ன செய்யறது? யாரையா கேக்குற? நாம 2 பேரும் உயிரோட இருக்கணும்னா அவங்க சாகணும். அதுக்கு நீ வழிய பாரு. பாஸ், உனக்கும் தங்கராஜுக்கும் எதிராக இருந்த சாட்சிகளை எரிச்சிட்டு தான் நினைச்சு சந்தோஷமா? Yes, the same positive. இடிச்சு தரமட்டமாக்கிட்டு அது மேல பங்களா கட்ட போறீங்கடா ராஸ்கல். துரசார் யார் கொண்டாங்க? சொல்லு சொல்லு. சொல்லு, இல்ல உன்னை கொன்னுடுவேன். கம் ஆன், டெல் மீ. ஐ சே சொல்றேன். துறையை கொலை பண்ணி அந்த பழி நாகப்ப மேல போட்டு தங்கராஜ் சார். இன்ஸ்பெக்டர், அரெஸ்ட் ஹிம். டேக் ஹிம் டு தங்கராஜ் ஹவுஸ். சாரி சார், இவனை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு வரேன். இன்ஸ்பெக்டர், வாட்? ப்ளீஸ் என் பேச்சு கேளுங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு போங்க. ப்ளீஸ். ஓகே. என்ன அப்படி பாக்குற? நீ பண்ண அநியாய அக்கிரமங்களை சாட்சிகளோட கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி உன்னை கம்பி எண்ணெய் வைக்க வந்திருக்கேன். நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன் தம்பி? என்னன்னு அப்பாஸ் அலி வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். ஆபீசர்,
ஆபீசர், எப்படி செத்தான் இவன்? யார் இவனை கொலை செஞ்சது? Come on, tell me. Who is the bastard who killed him? என்ன ரவி பாரதி, உனக்கு தெரியாதா? உன் வாசுதேவன் வெறி நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சான், அதுல செத்தான். வல்லவனுக்கு வல்லவன் ஒருத்தன் இருக்கான். 30 வருஷமா நான் அரசியல் பண்ணிட்டு இருக்கேன். நீ எவ்வளவு தூரம் போவேன்னு எனக்கு தெரியாது. ஏன் என் முகத்தை பாக்குற? அரெஸ்ட் பண்ணியா? You are under arrest. Hey, wait. ஒரு போலீஸ் ஆபீசர் இடுப்புல இருக்க வேண்டிய பெல்ட் இங்க எப்படி வந்தது? சார், அப்பாஸ் அலியை சாவடிச்சு போட்ட பிறகு இடுப்புல கட்டிக்க மறந்துட்டீங்களா? Come on, இவரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதுக்கு இன்ஸ்பெக்டர் தான் சாட்சி. இவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா கோர்ட் இவனுக்கு கொடுக்கிற தண்டனை 1 year, 2 years or maximum 14 years. அப்புறம் இவன் வெளியே வந்து ஆட ஆரம்பிச்சிருவான். தப்பு பண்றவனுக்கு கோர்ட் தண்டனை கொடுக்குது, ஆனா எவன் திருந்துறான்? இவனுக்கு கொடுக்கிற அடி மத்தவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும். அதுக்காக சட்டத்தை கையில எடுக்கிறதா? அரசாங்கத்தை உருவாக்குறது ஜனங்க. அவங்களுக்கு அநியாயம் நடந்தா தண்டனை கொடுக்கிற அதிகாரம் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அவங்க முன்னாடி சாட்சி ஆதாரங்களோட இவனை கொண்டு போய் நிறுத்தணும். அவங்க என்ன தண்டனை கொடுக்கறாங்களோ கொடுக்கட்டும். தண்டனை கொடுக்க சாட்சி இருந்தா சொல்லு. தங்கராஜ், கோர்ட்ல நியாய தேவதைக்கு கருப்பு துணி கட்டிருக்காங்க. நடந்தது அதால பார்க்க முடியாது, சாட்சி தேவை. ஆனா ஜனங்க கண்ண கட்டல. நடந்தது என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். வாசு, நீ உங்களை கூட்டிட்டு போ. நான் சாட்சியை கூட்டிட்டு பின்னால வரேன். இம்பாசிபிள். அப்படி சொல்லாதீங்க. ஜெகநாத் இல்லைனா சத்தியம் செத்து போய் தலை தூக்கிடுங்க. அப்புறம் ஜனங்களுக்கு சத்தியம் மேலேயே நம்பிக்கை போயிடுங்க. நீங்க எதை வேணாலும் சொல்லுவீங்க. அவன் ஒரு தூக்கு தண்டனை கைதி. எதிர்பாராம ஏதாவது நடந்துச்சுன்னா? அப்படிலாம் எதுவும் நடந்துடா சார். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவனை கொண்டு வந்து இங்க விட்டுறோம். என்ன நீ தமாஷ் பண்றியா? both of you get up from here. பார்த்தா ஆட வாங்க சார். ஜெகநாத், ஜெகநாத், உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி தன்னை தட்டி கேட்கிறவங்க இங்க யாரும் இல்லைங்கிற நினைப்புல மிருகமா நடந்துகிட்டு இருக்கிற மாமனார பழிவாங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. பாரு, இப்ப நீ கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட்ல தான் இந்த ஸ்டேட்டோட எதிர்காலமே இருக்கு. வா, வந்து சாட்சி சொல்லு. நாக்கு இல்ல என்ன, போட்ட கை இருக்குல்ல. கமான்.
பாத்தீங்களா? இவர்தான் முன்னாள் முதலமைச்சர் தங்கராஜன். உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு இவருக்கு தண்டனை கொடுக்கிறதுக்காக உங்க முன்னாடி நிறுத்திருக்கேன். என்ன நம்பலையா? நம்பிக்கை வரலையா? உங்களுக்கு சாட்சி வேணும்ல? சாட்சி இங்க இருக்கு. ஜனங்க தான் அரசாங்கம், அரசாங்கம் தான் ஜனங்க. ஜனங்களுக்காக நான் கொலகாரனாகி தூக்குல தொங்கவும் தயார். எந்த ரவுடித்தனத்தை நான் வேண்டான்னு விட்டணும். அந்த தப்பை இவன் சாவுக்காக மறுபடியும் செய்யணும்னா நான் ரவுடிங்கிற பட்டத்தை கட்டிக்கவோ ரெடி. வீச்சருவாள கையில் எடுத்து வீசத்துக்கு நான் ரெடி. பாரதி, என்ன காப்பாத்துப்பா, காப்பாத்து. பணத்தாசை பதவி ஆசையில தப்பு பண்ணிட்ட, என்ன காப்பாத்து. இவன் என்ன சாகடிச்சிருவா, என்ன சாகடிச்சிருவா. பாரதி, என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிரு. எவன் மாதிரி எதிரில் நிக்கிறான், என்ன காப்பாத்துப்பா, காப்பாத்து. பார்த்தா ஏன் இப்படி செய்யற? மனுஷன் தப்பு பண்றது சகஜம். அந்த தப்பை உணர்ந்த பிறகு மன்னிச்சு மறக்கிறவன் தான் உண்மையான மனுஷன். முதல்ல அதை கீழே போடு. நோ சார், இவன் பதவியில உட்கார்ந்து மக்களை சுரண்டவா நாம சுதந்திரம் வாயினோம். ஜனங்களுக்கு உண்மை எடுத்து சொல்ல பத்திரிகை நடத்தின உங்களை கொலை செய்ய நினைச்ச இந்த அயோக்கியனை ஜனங்களுக்கு முன்னால நான் இன்னைக்கு குத்தி கொடலை எடுத்துறேன் சார். விடுங்க சார், விடுங்க சார். என்ன உன்ன மாதிரி உள்ளவங்க மந்திரி ஆகிட்ட மக்கள் ஓட்டு போட்டாங்க. சார், விடுங்க சார். என்ன இதெல்லாம்? நீங்க இருக்கிற இடத்துல இப்படி நடக்கலாமா? நோ, என்னால நம்ப முடியல மிஸ்டர் பாரதி. இத்தனை பேருக்கு முன்னால இவன் கத்தியை தூக்கி காட்டுறான். தண்டிக்கிறது தப்பு இல்லை, ஆனா சட்டம் இவன் கையில இல்லை. தயவு செஞ்சு இவரை எதுவும் செய்யாம போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க ப்ளீஸ். என் பேச்சை கேளுங்க. வாங்க. ஹலோ, டைம் பாம் ஆஃபீஸ்.